அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தின் தூண்கள். அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின் ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் வ இகாமிஸ் ஸலா வ ஈதாஇ ஸகா வல் ஹஜ் வ ஸௌமி ரமதான். இஸ்லாம் என்பது 5 தூண்களின் மீது நிறுவப்பட்டுள்ளது. அவை அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் வேறு கடவுள் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராவார்கள் என உறுதியாக நம்புதல். இரண்டாவது, தொழுகையை நிலைநாட்டுதல், ஜகாத் கொடுத்தல், ஹஜ் செய்தல், ரமலானை நோன்பு வைத்தல் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, ஒருவர் இஸ்லாத்தை ஏற்க மிக முக்கியமான 5 அம்சங்கள் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் ஈமான் கொள்ளுதல். அதாவது அல்லாஹ்வை கடவுளாகவும் மற்ற எவரும் கடவுள் இல்லை என்றும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அவரின் தூதராக இருக்கிறார்கள் என்றும் நம்பிக்கை கொள்வது. அது மாத்திரமல்ல, அவர்கள்தான் தமக்கு முழுமையான வழிகாட்டி என்றும் நம்ப வேண்டும். இரண்டாவது, தொழுகையை முறைப்படி பேண வேண்டும். மூன்றாவது, பணவசதி படைத்தோர் 7 வரி என்னும் ஜகாத்தை முறைப்படி கொடுக்க வேண்டும். நான்காவது, வசதி படைத்தோர் மக்காவிற்கு சென்று ஹஜ் செய்ய வேண்டும். ஐந்தாவது, ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு நோக்க வேண்டும். அன்பின் இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய இவைகளை சரிவர செய்து அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெற்றுக் கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.